எந்த காலகட்டத்தில் உங்கள் அப்பா அவங்கள ஏற்றுக்கிட்டார் ஒரு மெஜிஷியனா? அப்போ வந்து இந்த 2000லேருந்தே அக்செப்ட் சார். நான் அந்த ஃபஸ்ட்டு அவார்டு ஒன்று தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு ம் அதில் வின் பண்ணும்போதே அப்பா வந்து சரி நீ ம் ஃபுல் டைம் மெஜிஷியன் எடுத்துக்க, உன்னோட லைஃப் கேரியர் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. நான் படித்ததுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு துறை அது வந்தது. இந்த காலகட்டத்தில் சார் ஒரு 2000ல் இந்த அவார்டெலாம் வின் பண்ணும்போது லதா ரஜினி மேடம் அவங்க வந்து தயான்னு ஒரு டைட்டில் அவங்களா பாடி மாயாஜாலம்னு அதில் ஒரு சாங் இருக்குது. அது எனக்கு வேண்டி வச்ச மாதிரியே அமைஞ்சது. அது வாழ்க்கையில் வந்து அது அது ரியல் மேஜிக். அவங்க இடையில கூட மீட் பண்ணப்போ கூட சொன்னாங்க, அது நீங்கள் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு. ரஜினி சாரோட மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து அவங்கள யதார்த்தமாக டைட்டில் பாருங்கள், தயா, வேறு எதுவுமே இல்லை. என்னோட நேம் தயாநிதி, தயா தான் என்னோட டைட்டில் நேம். தயா மாயாஜாலம் தான் அவங்க பாடினாங்க. எல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து டேலண்ட்டை வெளியே கொண்டு வர மாதிரி டான்ஸு, அந்த பாட்டு, அந்த மாதிரி நிகழ்ச்சி ரஜினி அவார்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இன்னும் தயா மாயாஜாலம் இருக்குது கலந்துக்கும். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நான் மெஜிஷியன். அப்போ டக்குன்னு போனப்போ அப்போ வந்து கோயம்புத்தூர் அக்ரியில் நடந்தது. நான் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மேடம்க்கு. என்ன மாயாஜாலம் அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அந்த மியூசிக்கும் என்னோடய மேஜிக் ரொம்ப மிங்கிள் ஆச்சு. அந்த பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் போயிட்டேன் ஓகேன்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன மொபைல் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இருந்தாலும் அவங்க கோயம்புத்தூரில் கல்பனா தேட்டரில் ஃபோன் பண்ணி, தேட்டரில் இந்த மாதிரி ஒரு பையன் மெஜிஷியன் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் இருக்குது, அவங்கள நீங்கள் பிடிக்கும்னு சொல்லி அவங்க காலையில் மேனேஜர் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டாங்க, லதா மேடம் வந்து இங்கே மதுரையில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, தமக்கம் மைதானத்தில் நடக்குது, அதில் வந்து என்னோடய ஷோ பண்ண சொன்னாங்க. அங்கேயும் நான் போய் ஷோ பண்ணேன். முடிச்சதுக்கப்புறம் ஓகே நீங்கள் மறுபடியும் ஃபைனல் வந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடக்க போகுது. எனக்கு சென்னை வள்ளுவர் கோட்டம் கூட இடம் தெரியாது சார். ஃபஸ்ட் 2001 நினைக்கிறேன், 2000